ஆமேன். ரைட், வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இந்த வசனத்தை நான் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்பாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன்னு நம்புகிறேன். ஆமேன். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஏன் விண்ணப்பம், ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசுவதுதான் தேவனுடைய ஏவுதலாகவே நான் உணர்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 29:12 வசனம். ஆமேன். 29:12 என்ன சொல்லுகிறது? ஆமேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் இல்ல 12 நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமேன். இந்த 2 வசனங்கள் ஆதாரங்களை வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளை மீண்டும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம். வசனத்தின் மூலமா ஆண்டவர் அநேக நேரம் பேசுகிறவர் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் செவி கொடுக்கிறவர். எதுக்குன்னா விண்ணப்பங்களுக்கு, ஜபங்களை கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். அப்போ தான் தெரியுமா எங்களுக்கு, நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் பல வருஷமா அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணணும். என்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணுங்க, என்கிட்ட வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸை வைங்கன்றார் ஆண்டவர். அப்போ வந்து அவர்கிட்ட போய் அவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வைக்கணும். இப்போ ஒரு 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 தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகணும், அல்லது கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும், அல்லது கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு அங்கே போகணுன்னா நம்ம அவங்க கேட்பாங்க, ஒரு ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுங்க சார், ஒரு கோரிக்கை மனு எழுதி கொடுங்க அப்படின்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஒரு மனு எழுதி கொடுங்க அப்படின்பாங்க. அந்த அந்த மனுவின் அடிப்படையில் தான் அவங்க காரியங்களை செய்ய முடியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் விண்ணப்பத்தை என்கிட்ட கொண்டு வாங்க, உங்கள் விண்ணப்பங்களை என்கிட்ட. அதுலேருந்து என்ன புரிந்து கொள்ளுகிறேன், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அதே போல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இப்போது உங்கள் உள்ளத்தில் என்ன கேள்வி எழும்புது தெரியுமா? விசுவாசிகளோடு பேசுகிறேன். இன்னைக்கு நேற்றாயா நான் ஜெபம் பண்ணுறேன். நான் வந்து காலகாலமாக உட்கார்ந்தாலும் ஜெபம், நடந்தாலும் ஜெபம், வீட்டை விட்டு வெளியே போனாலும் ஜெபம், வந்தவரும் ஜெபம், டைனிங் டேபிளில் ஜெபம், காலையில் கண்ணை முழிக்கும் போது ஜெபம், கண்ணை மூடும்போது ஜெபம், காரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெபம், காரை ஆஃப் பண்ணும்போது ஜெபம், பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெபம், சைக்கிளை ஸ்டார்ட் பண்ண, எல்லாம் ஜெபம் தானே பிரதர். இது நமக்கு தெரியுமே. தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே தான் வந்து என் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்தின காரியம்னு கேட்டால், நமக்கு ஜெபிக்க தெரியும். ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். அதுதானே ரொம்ப முக்கியம். அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவார். எங்கே இருக்கு? சங்கீதம் 20:4 இருக்கிறது. அந்த மாதிரி வசனங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய எண்ணமே என்னென்னா, என் மன விருப்பம், நான் சொல்கிறது, நான் கேட்குறது, நான் விரும்புகிறது ஆண்டவர் செய்யணும். இதுதான் வந்து இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம். அது தப்பு இல்லை. ஆனால் சில வேளைகளில் தப்பாக போயிடுது. எப்படின்னா, நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதினால் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆக மொத்தம் இந்த நாட்களில் நான் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை பேசிக்கிட்டே வரேன். நாம் ஜெபம் பண்ணணும், நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு, விண்ணப்பம் பண்ணணும்னு. அதுக்கு நிறைய பாடங்களை கடந்த காலத்தில் நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். இன்றைக்கி நீங்கள் வாசிங்க, Matthew chapter 26 verse 41.
நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. நல்ல கவனிங்க, இந்த வசனம் பொதுவாக எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், குறிப்பாக பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் இந்த நாட்களை நினைவு கூறுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் பரிச்சயமானது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஜெபம் இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஜெபம், ஜெபிக்கிற முறையும் இயேசு விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு விருப்பத்தின்படி நம்ம ஜெபிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் வாசித்தோம் 41. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார் ஆண்டவர். அப்புறம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கன்றாரு. இப்போ பொதுவாக ஜெபம் பண்ணுமான்னு கேட்டால் எஸ். எதுக்கு? வேலைக்கு, படிப்புக்கு, காலேஜுக்கு, ஸ்கூல் சீட்டுக்கு, கல்யாணத்துக்கு, அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு, அப்புறம் குழந்தைய கொண்டு போய் எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு, இந்த மாதிரி தான் ஜெபிக்கணுன்றது தான் சராசரி கிறிஸ்தவர்களுடைய எண்ணம், பொதுவான மக்களுடைய எண்ணம். நமக்கு என்னைக்கு தேவை இருக்குதோ அப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளக்கூடாது. இயேசுவின் விருப்பம் என்னன்னா, நீங்களும் நானும் சோதனைக்குள்ளே மாட்டிக்கிடக்கூடாது. அப்போ சோதனைக்குள்ளே சிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். எப்போ? இரவில் ஜெபிக்கணும். இப்போ இங்கே தானே இடிக்குது. நீங்களும் 96 வாரமாக ஜெபம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதில் வர ஆட்கள் தான் ஜெபிக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் நிறைய பேர் ஆன்லைன் ப்ரேயரா, அது கஷ்டம். அப்போ நைட்டில் ஆளுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்களேன். நைட்டு 12-2 மணி வரைக்கும் காத்திருந்தால் உனக்கு 10,000 ரூபான்னா 2 மணி என்ன பிரதர், 4 மணி வரைக்கும் காத்திருக்கிறேன். அப்போ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம ஜபங்களெல்லாம் ஒரு சுயநல ஜபமாகவே இருக்கிறது. இங்கேயுமே ஆண்டவர் சொல்கிறாரு நைட்டில், அதாவது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்போ நான் சோதனையில் அகப்படாமல் இருக்கணும்னா நம்ம நைட் ப்ரேயரை கொஞ்சம் முன்னெடுக்க வேண்டும். நைட் ப்ரேயரை முன்னெடுக்கணும். அதனால் இன்னொன்று பாருங்கள், ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 38ஆம் வசனம், அதாவது 26-38. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. என்ன வார்த்தை பாருங்க, என் ஆத்துமா வியாகுலமா இருக்குதுன்னு சொல்ல. பொதுவா மரணத்துக்கு ஏதுவான துக்கம், என் ஆத்துமா. ஆண்டவர் ஷேர் பண்றாரு. இங்க பாருங்க, ஆண்டவர் எதை யார்கிட்ட ஷேர் பண்ணுமோ அதை அவரவர்களிடத்தில் ஷேர் பண்ணுவார். ஒரு சுயநல ஜபம் பண்ணுறவன் இருக்காங்கல்ல, சுயநல ஜபம், வீடு கட்டணும், காலேஜுக்கு சீட்டு வாங்கணும், நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கணும், ஒரு கட்டடம் கட்டணும், இதெல்லாம் சுயநலம், தேவைக்காக, உலகத்துக்காக ஜபிக்கிற இடத்துல போய் என் ஆத்துமா வியாகுலன்னா அது என்னடா ஆண்டவரே இப்படி சொல்கிறாரு. அவர் தன்னுடைய பலவீனத்தை சொல்கிறார். ரொம்ப பலவீனமான ஆண்டவர் போலன்றான் அவன். யாருக்கிட்ட அதை சொல்கிறாரு? தம்முடைய சீடர்கள்ட்ட சொல்கிறாரு. 3 வருஷம் உண்டு உறங்கி ஒரே இடத்துல வாழ்ந்த தம்முடைய சீடர்களிடத்துல சொல்கிறார், எப்பா என் ஆத்துமா, வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுவும் பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு துயரப்படம், துக்கப்படம், வியாகுலப்படம், தன்னுடைய அந்த கீ பர்சன், அந்த கோர் டீமு, அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் ஆண்டவர் ஷேர் பண்ணுறார், என் ஆத்துமா, நான் உண்மையிலே மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் என் ஆத்துமாவில் இருக்குது. நான் மரணத்துக்குள்ளே போகிறேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே தங்கி
என்னோடு கூட விழித்திருங்கள். அப்போ அந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லி பாருங்க. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். என் கூட நான் விழித்திருந்து ஜெபிக்க போறேன் பிதாவை நோக்கி. என்ன சொல்லி ஜெபிக்க போறேன்? 39 சற்று அப்புறம் போய் வாசிங்க. முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க, எந்த பாத்திரம்? இந்த மரணம் என் மேல வரப்போகிறது, உலகத்தின் பாவத்தை நான் சுமக்க போறேன், இது ஒரு பயங்கரமான ஒரு குரூஷுவல் சிச்சுவேஷனுக்குள்ள போறேன். பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல. அந்த வேர்டை பாருங்க, பெண் வச்சிருக்கணும் இல்லை, அண்டர்லைன் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க கூடுமானால் நீக்குங்கப்பா, ஆகிலும் என் சித்தம் அல்ல உங்க சித்தம் ஆகட்டுமப்பா என்று ஜெபம் பண்றாரு. இயேசுவை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுகிற விசுவாசிகள், ஆமா, ஜீசஸனுடைய போதனைகளை ஒழுங்காக பிரசங்கிக்கிற என்னை போன்ற பிரசங்கிமார்கள், ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்க சித்தம் ஆகணும். அந்த சித்தத்தை அறியறதுக்கு 1 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒரு மாஸ்டர் பிளானை ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு ஆண்டவரை இப்படியே நடத்துங்கப்பா அப்படின்னா ஆண்டவர் சொல்வார் இல்லை இல்லை இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ளே வர 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 நம்ம சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நினைச்சாலும் எனக்கு என்ன வந்துச்சு, உங்களுக்கு நினைக்கக்கூடிய திறன் இருக்குது, பேசுவதற்கு பலன் இருக்கிறது, வாய் இருக்கிறது, கமெண்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம தேவைக்காகவே கர்த்தரை தேடுகிற கூட்டமாயிட்டோம். என்ன போல ஆட்களும் அப்படியே வளர்த்துட்டோம். கர்த்தர் உனக்கு இதை தருவார், அதை தருவார் அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துட்டோம். நீ என்னடா கொடுக்க போகிற ஆண்டவருக்கு? இந்த இளைஞர்களை பார்த்தீங்களா, எல்லாம் 18, 19, 20 வயசு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருக்காக நான் கிராமத்தில் போகிறேன்னு நிற்கிறாங்க பாருங்க. அப்போ அவங்க மேலே அவருக்கு சந்தோஷம் இருக்குமா? 3 வேளை ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு லார்ட் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறவங்க மேலே சந்தோஷம் இருக்குமா? யோசித்து பாருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. அப்போது இன்றைக்கு நான் உங்களோடு கூட என்ன பேசுகிறேன்னா, ஆண்டவர் தன்னுடைய ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிறார், சீஷர்களோட மனம் திறந்து பேசுகிறார். எப்பா என் இருதயம் வியாகுலமாக இருக்குப்பா. மரணத்துக்கு ஏதுவான துக்கம், துக்கத்தில் பல வகை இருக்குது. லௌகீக துக்கம், லௌகீக துக்கம், இது மரணத்துக்கு. லௌகீக துக்கம்னா என்ன? ஐயோ இவ்வளோ வேலை பண்ணுறோம், ஒரு பைக் வாங்கலையே, இவ்வளோ வேலை செய்கிறோம், ஒரு கார் வாங்கலையே, இவ்வளோ வேலை பண்ணுறோம், இவ்வளோ இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வந்தேன், இந்த வீட்டில் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலையே, ஒரு முழம் பூ கூட வாங்கி வைக்கலையே. நிறைய பேருக்கு நிறையா துக்கம். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு துக்கம் இருக்குப்பா, அது என் துக்கத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்கிறார், என் கூட தங்குங்க, என் கூட தங்குங்க, விழித்திருங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவருடைய கான்வர்சேஷனை பாருங்க. என் கூட தங்குங்க, என் கூட விழிச்சிருங்க, தூங்கிராத அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அவர் சொல்கிறார், தனியாக போய் பிதாவே சத்தம் போட்டு, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்கள் கூட நீங்கட்டும், ஆகில என் சித்தம் இல்லைப்பா, உங்கள் சித்தம் ஆகட்டும்ப்பா என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் ஜெபம் பண்ணினார், முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுகிறார். இவ்வளவு ஷேர் பண்ண பிறகு நமக்கு தெரியும், இந்த ஆட்கள் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். இன்னைக்கு நேத்தா சொல்கிறாரு, 3.5 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே அவன் பாட்டு சத்தம் காட்டாமல் படுத்து தூங்கிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், இயேசுவுக்கு விருப்பமான ஜெபம். இப்போ நான் பேசுகிற பிரசங்கத்துக்கு தலைப்பு என்னன்னா, இயேசுவுக்கு விருப்பமான ஜெபம். சோதனை காலத்தில் நம்ம இரவில் தேவ சன்னிதானத்தில் போராட வேண்டிய ஒரு காலம், போராட வேண்டிய காலம். இதை யோசித்து பாருங்க. இந்த ஆண்டவருடைய இருதயத்தை சீஷர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்பி
அவர் ஜெபிக்க அழைத்து கொண்டு போனார். அவர்களோ இயேசுவை ஏமாத்திட்டாங்க. இயேசுவை இப்படி கூட சொல்லலாம், சீட் பண்ணிட்டாங்க. நம்பி கூட்டிட்டு போனாரு. இன்னைக்கு எத்தனை பேரை இயேசு நம்புகிறார். நம்பி ஆண்டவர் பணத்தை கொடுக்கிறார், நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுக்கிறார், நம்பி ஞானத்தை கொடுக்கிறார், நம்பி ஊழியத்தை கொடுக்கிறார், நம்பி சொத்து சுதந்திரங்களை கொடுக்கிறார் இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் அதை கொடுத்த உடனே ஆண்டவர் கேட்க வந்திருக்கானான்னு பார்க்குறார் சர்ச்சுக்கு. எங்கே இல்லை வயலுக்கு போயிட்டான், இல்லை மருமகா வீட்டுக்கு போயிட்டேன், மாமனார் வீட்டுக்கு போயிட்டேன், வீக்கெண்டுக்கு போயிட்டேன், நாங்கள் கொஞ்சம் ஊட்டிக்கு கொடைக்கானல் கொஞ்சம் போயிட்டோம். அப்போ ஊட்டி கொடைக்கானல் போகிறதெல்லாம் தப்பு நினைக்காதீங்க. நான் பேசுகிறது யார் யாருக்கு எங்கே போய் இடிக்குமோ அங்கே இடிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால் கர்த்தர் கொடுத்ததை, கர்த்தர் கொடுத்த தாளந்தை புதைத்து வைக்கிறவர்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கடைசியில் பார்த்தா இந்த ஆட்கள் போய் தூங்கிட்டாங்க. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே லூக்கா அதை எப்படி எழுதுகிறார் பாருங்க. 42-43 வாசியுங்கள். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். 44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் மிகுந்த அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதிக ஊக்கத்தோடு வசனம் சொல்லுகிறது. verse 44 அந்த பாருங்க, 44ஆம் வசனத்தில் அதிக ஊக்கத்தோடு ஆண்டவர் ஜெபம் பண்றார். எப்படியா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கும் போது ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண முடியும்? எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அவருக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் அங்கே தேவை. என் கூட இருங்க, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்பினவன் தூங்கிட்டு கிடக்கானுங்க. இன்னைக்கு நிறைய சபைகளை ஆண்டவர் நம்புகிறார் பிரியமானவர்களே. ஆனா பரலோகம் இதை கவனிக்கிறது. பரலோகம் கவனித்த போது 43 வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நெருக்கமான சிச்சுவேஷன்ல நீங்க போகும்போது, இது என்னால் சகிக்கவே முடியல, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, இந்த மாதிரி எனக்கு ஜெபிக்கவே ஓட மாட்டேங்கு, இது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல, இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு, எனக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிலை குலைந்து நிற்கிறீங்களா? ஆமென். நீங்கள் யாரெல்லாம் இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லி ஒருவேளை நினச்சி நீங்கள் ஏமாந்து போன சிச்சுவேஷனில் இருக்கிறீங்களா? ஒரு கட்டம் வந்தபோது ஆண்டவர் இவன் தூங்கிட்டானன் வியாகுலப்பட்டு வேதனைப்படும் போது திடீரென்று பார்த்தா பரலோகத்திலிருந்து ஒரு தேவன் தூதன் தோன்றுகிறான். அவன் இயேசுவை பலப்படுத்துகிறான். ஆமென். ஆண்டவர் இயேசுவை ஸ்ட்ரென்தன் பண்றார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்து தானே தேவை. நம்மை பலப்படுத்துகிறதுக்கு ஒரு ஆள் தானே தேவை. என்னதான் சொல்றீங்க? இப்போ ஏசப்பாவுக்கு யார் வேணும், யார் வேண்டாம். ஆனால் அவர் மாம்சத்தில் இருந்த காலத்தில், நம்மை போல மனிதனாக இருந்த காலத்தில், அவருக்கு அந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவரை தொண்டை அடைக்கும் போது ஜெபிக்க முடியல. ஆனால் ஒரு தூதன் அவரை பலப்படுத்தின உடனே அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டாரு. நம்முடைய சித்தம் ஆகட்டும்பா என்று சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ இன்னும் நான் கொஞ்சம் ஆழமாக பேச விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வாசிங்க Hebrew chapter 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எபிரேயர் 12:2-3. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை
அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தினுடைய வலது பார்சத்தில் ஏசப்பா உட்கார்ந்து இருக்கிறார். இங்க பாருங்க, சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை, அங்க என்ன எழுதியிருக்கு அந்த வசனத்துல? அவமானத்தை நினைக்கல. ஐயோ இவ்வளவு பெரிய அவமானமா, இவ்வளவு பெரிய கேவலமா. ஒன்று சொல்றேன் கேளுங்க, நீங்க ஏசப்பாவினுடைய சித்தத்தை செய்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறவர்கள், listen to me very 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 carefully. தேவனுடைய சித்தம் தான் என் பிஸ்னஸ்ல, தேவ சித்தம் தான் என் லைஃப்ல, தேவ சித்தம் தான் எங்க ஊழியத்துல, தேவ சித்தம் தான் எங்க பிள்ளைகள் லைஃப்ல நடக்கணும் அப்படிங்கிற வரும்போது அந்த சித்தத்துக்கு மாறான அம்புகள் உங்களை சுற்றி பல முனைகளில் தாக்க ஆரம்பிக்கும். இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அதாவது தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. இந்த சிலுவை அது ஒரு அவமான சின்னம் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் வாழ்ந்த காலத்துல அந்த ரோமன்ஸ் அந்த கவர்மெண்ட்ல ஒரு பயங்கரமான கொலைகாரன், குற்றவாளி, அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை. அது ஒரு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுகிறதுக்கு சிலுவை மரம் தான். அது ஒரு சாப சின்னம், அது ஒரு அவமான சின்னம். அதை ஊருக்கு வெளியே கொண்டு போய் வைப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல வரவன் பார்ப்பான், கேவலமான வேலையை செஞ்சேடாப்பான்னு. என்ன சொல்றீங்க? சவுதி அரேபியா எடுத்துக்கொண்டால் இப்போ கூட 84 பேரை உயிரோட வெட்டுனாங்க, கொலை பண்ணாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க? நம்ம இந்தியா மாதிரி ஆமாம் அதிகாலை 4 மணிக்கு போயிட்டுலாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்களா? இன்னொன்று அவங்க அந்த இடத்தையே நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். பெரிய 4 வீதிகள் சேருகிற ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு நடுவில் பெரிய ஒரு கல் வச்சுருக்கோம், அங்கே நிறுத்துவாங்க. எல்லாருக்கும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. 4 பக்கம் ஜனங்கள் திரண்டு நிற்கும். இவன் என்ன பண்ணான்? இவன் வந்து பயங்கரமான ஒரு கேவலமான காரியத்தை செய்தான், கொலை செய்தான், இவன் பயங்கர குற்றவாளி, அதனால இவனுக்கு இந்த தண்டனை என்று சொல்லி ஒருவன் வருவான், பெரிய கத்தி எடுத்துக்கொண்டு வருவான். ஒரே வெட்டும்போது அந்த வெட்டப்பட்ட தலை உருண்டு போகும். மைக்கில் சொல்லுவாங்க, யாராவது இப்படிப்பட்ட காரியத்தை செய்வீர்களே ஆனால் உங்களுக்கும் இதே தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சவுதி அரேபியாவினுடைய மரண தண்டனையினுடைய அவங்க செய்கிற காரியம். நல்லா கவனிங்க, சிலுவை அது ஒரு அவமான சின்னம். அவர் வந்து அந்த அவமானத்திற்கு அந்த பக்கத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்க போகிறது. அது என்ன நிகழ்வு? பிதாவின் வலது பார்சத்தில் போய் அவர் அமர போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலே முனைப்புள்ளவர்களாக இருக்கும்போது நல்ல கவனிங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் நீங்க குறியாய் இருக்கும்போது உங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவமானங்களையும் அவதூறான வார்த்தைகளையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் தேவையில்லாத வார்த்தைகளும் உங்களுக்கு நேராய் வரும். அது நமக்கு அவமானமாக இருக்கும். இதுவரைக்கும் உங்க காதுல கேட்டுறாத வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடும், சரியா? ஆனால் அதுக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அதுதான் அதாவது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 2ல நம்ம என்ன வாசிக்கிறோம்? தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. ஆமென். ஓட்டப்பந்தய சாலையில எல்லாரும் ஓடுவான், ஆனா நல்ல தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு, சரீரத்தை மைண்டை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த கோப்பைய, அங்க இருக்கிற கோப்பைய அவன் கண்ணோக்கமாய் வைக்கும்போது இவன் பண்ணுகிற ஸ்ட்ரெயின் எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அந்த கோப்பைய கையில கொடுத்தவன பாருங்க, அவன் கஷ்டமெல்லாம் எங்கேயோ போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிந்தைகளை அவமானங்களை அற்பமாக எண்ணாதீங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொரு வசனத்தை எடுத்து காட்டுறேன். அதுல ஹீப்ரூ சாப்டர் 12 verse 2 சொன்னேன்ல, 3வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். ஆகையால் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது வசனத்தின் தொடர்ச்சி. ஆகையால், therefore வாசிங்க. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய்
நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைச்சுக்கோங்கப்பா, அவரே நினைச்சுக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, நிந்தைகளை அவமானத்தை இவரை சிலுவையில் அறையும் பரபாசை விடுதலையாக்கும். அட பாவிகளா, பரபாசை விடுதலையாக்க சொல்றான். இயேசுவை சிலுவையில் அறை சொல்றாங்களே, ஒரு கூட்டம் ஜனம் கதறுது, ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு தேசத்துக்காக ஒரு கூட்டம் ஜனரம் கதறி ஜெபிக்கிறது, ஆண்டவரே எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு நியாயம் வேணும்னு. இன்னைக்கு நீதி நியாயங்கள் எடுபட்டு இருக்கிறது. சாத்தான் கையில தேசம் போயிட்டு இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஆமா, சரியான நீதி இல்லை, நீதி இல்லை. ஆனால் நீதி அரசர், எல்லா நீதி அரசர்களுக்கெல்லாம் நீதி அரசர் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்துல கர்த்தருடைய நாமத்தினால ஏவப்பட்டு பேசுறேன். ஆமென். பொறுமையோடு கூட இருக்கிறவர்களுக்கு நீதி அரசர் நியாயம் செய்வார். எப்போ? சீக்கிரமாய் நியாயம் செய்வார். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்கப்பா. ஆமா, தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறாரு, இந்த பக்கம் அவமானம். இந்த அவமானத்தை தாண்டிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் அங்க இருக்கு, பிதாவின் வலது பார்சத்துல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவமானம் ஒன்று சொல்றேன், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சரியா? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சாதாரண வேலை இருந்தாலும் சந்தோஷமா செய்யணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அடுத்தது என்னன்னு கேட்டா, என் அன்பு, தவறு ஏதாவது பாவத்தில் விழுந்துட்டோம், இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா ஆண்டவரோடு நீ ஒப்புரவாயி, சரியா, அதுலேருந்து நீ வெளியே வந்துடணும். வெளியே வந்த பிறகு நீ கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கணும். ஆமென். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கணும். அப்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ இன்னொரு வசனத்தை பாருங்களேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனோம். இவங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவை பார்த்தவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ். நல்ல கவனிங்க, அவங்க சொல்றாங்க அந்த கவர்மெண்ட் வந்து இயேசுவின் நாமத்தை பத்தி பேசுங்க, அவ்வளவுதான், உண்டு இல்லைன்னு ஆக்கிரும் அவங்கள அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த வசனத்தை பாருங்கள், திரும்ப ஸ்க்ரீனில் பாருங்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அவருடைய நாமத்திற்காக நாங்கள் பாத்திரராக, அவருடைய நாமத்துக்காக அவமானம். இங்கே பாருங்கள், இயேசுவின் நாமத்துக்காக நீங்கள் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறீங்களா? ஆமாம். அது நிமித்தம் அவமானப்படுறீங்களா? ஆமாம். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்களா? இது ரொம்ப ஓவர் பரிசுத்தம் அப்படின்றாங்களா? அல்லது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பரவாயில்ல இது டவரி தான், அவங்க நீயா கேட்குற, அவங்க தானே கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறது, பரவாயில்ல எவ்வளோ நகை போடுன்னு கேட்டுக்கோங்க, பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன திடீர்னு நல்லா தானே பேசிட்டு வந்து திடீர்னு நீங்கள் இடிக்கிறீங்களா எங்கன்றீங்களா? நான் இடிக்கலை, அவர் இடிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே? அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும். அவருடைய நாமத்துக்காக கர்த்தருடைய பிள்ளை நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரர். அவங்க டிசைட் பண்ணாங்க, மைண்ட் செட்டப் பண்ணிட்டாங்க. அவங்க சிந்தையில் ஒரு ஆண்டவருடைய நாமத்துக்காக என்ன கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக. ஆமென். நீங்கள் நல்லா உண்மையாக ஜெபிக்கிறீங்க, உண்மையாக ஊழியம் செய்கிறீங்களா? அதை பற்றி தெரியாதா எனக்கு, எல்லாம் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசினாலும் நான் ஒன்று சொல்கிறேன், உண்மை உறங்காது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், உண்மை உறங்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் நீங்கள் அவமானத்தின் வழியாக, நிந்தையின் வழியாக கடந்து போகும்போது ஒன்று நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் ரெண்டில் ஒன்று பண்ண முடியும். ஆனால் நீங்கள் சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது நீடிய பொறுமையோடு இருக்கீங்கன்றேன், லாங் சஃபரிங் இல்லையா?
அப்போ மற்றவங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் அவங்கள பார்த்தா, வேஸ்டான ஆள் மாதிரி தெரியும் உங்களை பார்த்தா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் கடந்து வந்து தான் உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக அவமானப்படுதலை குறித்து கவலைப்படாதீங்க. இவன் திருடிட்டான், இவன் பொய் சொல்கிறான், இவன் கள்ளத்திற்கு தரிசனம் சொல்கிறான், இவன் தவறான உபதேசத்தை பண்ணுறான், இல்லை இவன் மக்கள் பணத்தை அபகரிக்கிறான், அல்லது ஆஃபீஸில் இவன் இதை பொருள் எடுத்துக்கிட்டான், அவன் தான் செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு ஒருத்தர் ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜஸில், வேலை பார்க்குற இடத்துல, ஏன் ஊழியத்தில், ஏன் சபையில், ஏன் வீட்டில், ஏன்னா அந்த மாதிரி காசி பண்ணிக்கிட்டு கூட்டம் கூடி பேசுனா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இயேசு சகித்தார். ஆமென். விபரீதங்களை சகித்தவரை நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். விபரீதங்களை சகித்தவர். அப்போ அந்த சகித்தலை பற்றி பேசலாம். ஆனால் அந்த வழியாக போகும்போது இருக்குல்ல, அந்த 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 டைம் ஆஃப் பெயின், அது உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒன்று, அதுக்கு அந்த 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 டைம், அந்த பீரியட் ஆஃப் டைமை தாண்டிட்டோன்னு வைங்களேன், கர்த்தருக்கு தோத்துறோம், ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அதனால் சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்த முதல் ஜபமே அப்படி தானே. அதாவது மத்தேயு 6:10 உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல் இந்த பூமியில் வாழ்கிறவங்க லைஃப்பில் செய்யப்படட்டோம்ப்பா அப்படின்னு உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறேன். சித்தம் நடக்கட்டும் சொல்லி ஞானம் இல்லாமல் போயிடாதீங்க. அதில் வேற இருக்குது ஞானம். ஆண்டவரே ஞானத்தை கேளுங்க, தப்பித்துக்கொள்ள மார்க்கத்தை தாங்க, வெளிப்பாடு கொடுங்க, என்னோடு பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பேசி வசனத்தை வாசித்து தேவனோடு நடங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே நேரத்தில் 1 யோவான் 5:14 சொல்லுகிறது. 1 John chapter 5 verse 14 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரே ஒரு தைரியம். அதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற தைரியம் என்னென்னா, நம்ம எதை வேணுமாலும் சரி, ₹1 சரி, 1 கோடி ஒன்று தான், என்ன சொல்கிறீங்க, அதாவது வேறு எதுவாக இருக்கட்டும், அவருடைய சித்தத்தின்படி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நம்ம அவரை பற்றி நமக்கு இருக்கிற ஒரே தைரியம். அதுதான், திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ் வி ஹாவ் டு அப்ரோச்சிங் காட் அப்படின்னு தான் பைபிளில் இருக்குது, இங்கிலீஷில் இல்லை. அதனால அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் நமக்கு. நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஜபம் பண்ணுறவனுக்கு தான் என் போராட்டம் வரும். நான் வேணால் எழுதி கொடுக்குறேன். ஜபம் பண்ணாதவனுக்கு வராதா? வரும். அந்த போராட்டத்தில் அவனால் மீள முடியாது. ஜபம் பண்ணவனுக்கு போராட்டம் வரும், அவன் மீண்டு எழும்பிடுவான். ஆமென். அதனால் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி முடிஞ்சால் எழும்பி நின்று, ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த அருமையான செய்திக்காக நன்றிப்பா, உங்களோடு கூட சேர்ந்து நானும் நன்றி சொல்கிறேன். ஆமென். என்னிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும். எசேக்கியேல் 36:37. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணினால் உங்கள் ஜெபத்துக்கு, உங்கள் விண்ணப்பத்துக்கு நான் செவி கொடுப்பேன். எரேமியா 29:12. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவுக்கு விருப்பமான ஜெபம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்பா, உம்முடைய சித்தம் ஆகட்டும்பா. அது இயேசுவின் ஜெபம். நம்ம ஜெபமாய் மாறட்டும். ஆமாம். கொஞ்ச காலம் பாடுகளுக்காக, கொஞ்ச கால நிந்தைக்காக, கொஞ்ச கால அவமானத்துக்காக, கொஞ்ச கால வேதனையான காரியங்களுக்காக, ஆமேன், அந்த பக்கம் அந்த 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 பீரியட் ஆஃப் அந்த பெயின் இருக்குன்னு சொன்னல, அந்த கஷ்ட காலத்துக்கு அந்த பக்கம் ஒரு சந்தோஷமான நாட்கள் இருக்கிறது உங்களுக்கு. நம்புறவங்க எழுமி நின்று கையை உயர்த்தி ஹல்லேலூயா, எங்கேயோ இருக்கிற ஆனால் எனக்காகவே நீர் பேசுகிறீரே ஆண்டவரே அப்படின்னு தோத்திரம் பண்ணுங்க. நான் ஒரு அப்ரோஜனமான ஊழியக்காரன். ஆமென். உலகத்தில் என்னென்ன பாடுகள் இருக்கு அதெல்லாம் எனக்கு இருக்கு, புரியுதா? பாடுகள் இருக்கு. அப்போ எப்படி நீ டெய்லி பிரசங்கம் பண்ற? அது அவர் பேசுறாரு, அது அவருடைய வேலை, அவர் செய்கிறாரு. அவருக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதான். ஆமாம், அவருக்கு ஒரு ஆள் வேணும். அதனால தான் நான் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
இந்த நாட்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, போராட்டத்தோடு இருக்கிறவங்க, ஆமாம் எங்களுக்கு என்னைக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு வேதனையோடு கூட இருக்கிறவங்க, அப்பா உங்களுடைய சித்தம் நான் லைஃப்பில் நடக்கட்டும்பா. அப்படியே கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஜெப பாடலாக அப்படியே கண்ணை மூடி பாடுவோம். தேங்க்யூ. சித்தம் போல் என்ன என்றும் தற்பரணி நீ நடத்தும். சித்தம் போல் என்ன என்றும் தற்பரணி நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன், மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன், மறுபிரயாண காலம் வரை. பரணி உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரணி உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரணே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. எல்லாரும் முடிஞ்ச ரெண்டு கைகள் அல்லாட்ட ஒரு கையாவது வலது கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன், அது தப்பு இல்லைப்பா, ஆனால் உங்கள் சித்தம் என் லைஃப்பில் நடக்கட்டும். என் மகன் அவன் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நடக்கணும். என் மருமகா லைஃப்பில் உங்களுடைய சித்தம் நடக்கணும். என் மகள் லைஃப்பில் உங்கள் சித்தம் நடக்கணும். ஆமாம், உங்கள் சித்தம் நடக்கணும். உங்கள் சித்தத்துக்கு மாறாக ஆண்டவரே அது என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அதை வாய்க்க பண்ண மாட்டீங்க. கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம், வியாகுலம், முகம் குப்புற விழுந்து ஜெபம், ஆமே இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில விழுகிறது. காரணம் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. இன்னொரு பக்கம் அவமானம், நிந்த பெயர் சபூல் என்ற பிசாசை வச்சு இவர் ஊழியம் செய்கிறான் என்றெல்லாம் ஒரு வேதனையான ஒரு கேவலமான ஒரு காரியம், அவமானம். அதே போல ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் உம்முடைய நாமத்துக்காக அவமானத்தை அடைவோம் தாங்கள் பாத்திரராக எண்ணினாங்க. அதான் அவமானம் அடையணும், அதான் நான் ஆண்டவர் எங்க மேல வச்ச நோக்கம். பரவாயில்ல, சந்தோஷமா தொடர்ந்து ஊழியம் செஞ்சாங்கப்பா. அதே போல இப்பொழுதும் என்னோடு இணைந்திருக்கிற அத்தனை என் அருமையான ஆத்துமாக்கள், பெற்றோர்கள், என்னை போல ஆண்டவரே கர்த்தாவே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், ஸ்தாபனங்களில் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க, மிஷனரிமார்கள், ஆண்டவரே சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தாவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷத்தை பேசுகிறவங்க, பகுதி நேரமாக தொழில் செய்து கொண்டு வேலையை செய்கிறவங்க, மற்றும் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை தோள்களில் சுமந்திருக்கிற தாய்மார்கள், ஆண்டவரே குடிகார புருஷர்களால் ஆண்டவர் நிந்தையும் வேதனையும் அவமானத்தை சகித்து கொண்டிருக்கிற சகோதரிகள், ஆண்டவரே கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தைகளை, காதில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை பேசி வேதனைப்படுத்துகிற சிச்சுவேஷன்லையும் ஆண்டவரே ஒன்னே ஒன்று எங்களுக்கு தெரியும், கர்த்தாவே அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை சகித்த, விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மாறாது. சுமார் 120 நாடுகளுக்கு மேலாக ஆண்டவர் கோடாகோடி வேதாகமங்கள் விநியோகிக்கப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் ஆலமரம் கிறிஸ்தவம். ஆமாண்டவரே
ஆமாண்டவரே, இயேசுவே, எங்கள் ஜனங்களை கண்ணோக்கி பாரும். சோதனை காலத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்க பலன் குறுகி போயிடும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர்தான் தஞ்சம், எங்களுக்கு நீர்தான் அரண். Lord, there is no other way. There is ஆண்டவரே, there is no none like you. உங்களை போல யாரும் கிடையாது, வேற வழியும் கிடையாது. ஆமாண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ரிபாமா ஹமோரா ஹூரா பஹாதாரா. இன்றைக்கு ஆண்டவரே, இயேசுவுக்கு விருப்பமான ஒரு ஜெபம் என்ற தலைப்பில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொடுக்க நீர் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்காக நன்றி சொல்றேன்ப்பா. Lord, I am just before you. I am ordinary person, ordinary servant of God. But Lord, you are a Lord of miracle. You are a miracle working God. ஆண்டவரே, இப்பொழுது யார் யாருக்கு என்னென்ன அற்புதங்களை அவங்க வாயை திறந்து கேட்கிறாங்களோ அதை அப்படியே நீங்க டிக்ளேர் பண்ணிருங்கப்பா, அதை அப்ரூவ் பண்ணிருங்கப்பா, அதை நீங்க ஆமோதிச்சிருங்கப்பா, அதை நீங்க கொடுத்துருங்கப்பா. நிந்தை புரட்டப்படுகிற இடத்துக்கு கில்காலுக்கு கொண்டு வாங்கப்பா. எல்லா எதிர் வல்லமைகளை, புறங்கூறுகிற ஆவிகளை, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகளை, குடும்பங்களுக்கு விரோதமாய் யார் யார் இப்போது என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வீடுகளிலே தேவ சமாதானம் குடிக்கொள்வதாக, குடிக்கொள்வதாக. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குறைகளை மன்னிச்சிருங்க. நாங்க அப்பிரயோஜனமான மனுஷர்களப்பா. கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுறீங்க. உங்களுடைய பிரசன்னம் எவ்வளோ இனிமையா இருக்குப்பா. ஒரு தைரியத்தை கொடுக்குறீங்க, ஒரு மன வலிமையை கொடுக்குறீங்க. ஒரு ஆண்டவரை தொடர்ந்து முன்னேற உன் பிள்ளைகளுக்கு வழி வாசலை திறந்துட்டீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்ப்பா? ஹல்லேலூயா, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இரவெல்லாம் அந்த சத்தம் கேட்கட்டும். காலையில் எழும்பின உடனேயே இயேசுவின் விருப்பமான ஜெபம் என்ற ஒரு ஏவுதல் வரட்டும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய யூடியூப் ஃபேமிலிஸ், அது போல ஆண்டவரே அவ்வளவு டிவி சேனல் இருக்கிற எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாரையும் இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். 4வது அலை என்று பேசப்படுகிறதை ஆரம்பத்தில் முளையிலேயே கிள்ளுகிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கடைசியா ஒரு நிமிஷம், ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் ஜேஎம்எம் உடைய ஃபுல் டைம் ஸ்டாஃப், பார்ட் டைம், அப்புறம் நம்ம மீடியா டீம், நம்முடைய வொர்ஷிப் டீம் எல்லாருக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணிருங்க. எல்லாரும் இணைந்து சொல்லிடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.